வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. எப்படி சிக்கன் கிரேவியை வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதெல்லாம் போட்டு அது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா ஆயிலே நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் நம்ம வதக்காமல் அரைச்சி போடுறோன்னா அப்போ தான் அந்த சிக்கன் கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அரைச்ச வெங்காயத்தோட பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயத்தோட பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளோட கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயத்தோட நல்லா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அதோட பச்சை வடை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தோட பச்சை வாடை போய் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த ஆயிலையே நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கணும். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். அதோட பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டு கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கலருக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சிக்கன் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்து கரெக்டாக இருக்கா, எல்லாம் மசாலா, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவருக்கு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் கிரேவி சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.